வணக்கம் குருஜி. சுந்தர். நானும் மனைவியும் 2 வருஷமா பிரிஞ்சு வாழ்றோம். சுந்தரமூர்த்தி. சுந்தர். எதிர்கால வாழ்க்கை, விவாகரத்து மற்றும் 2ஆம் திருமணம் உண்டா? ஒரு பெண் குழந்தை. இந்த கேள்விக்கு பதில் அந்த பெண் குழந்தையோட இதில் தான் இருக்கு. உங்க 2 பேர் ஜாதகத்திலையும் இல்லை. பெண் குழந்தையோட ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 9ஆம் வீடு சனி சூரியன் சேர்க்க. சனி சூரியனை பார்த்துட்டார், கண்டிப்பா டிவோர்ஸ் ஏற்படும். அப்படி இல்லை, பெண் குழந்தை அப்பாவோட தான் இருக்கணுன்ற அமைப்பு. 9ஆம் வீடு பாதிக்கப்படாம, சூரியன் பாதிக்கப்படாம, 9ஆம் அதிபதி பாதிக்கப்படாம இருந்தா நீங்க 2 பேரும் சேர்ந்தா வாழ்வீங்க. பெரிது விவாகரத்து உண்டா, வாழ்வோமா அப்படின்ற கேள்விக்கு குழந்தைகளுடைய ஜாதகத்துல தான் முதல் பதில். அப்புறம் தான் மற்றதெல்லாம். அதை வச்சுதான் அப்பா கூட புள்ள இருக்குமா. சரி, ஒரு பெண் குழந்தை இருக்கு, கல்யாணம் ஆச்சு, டிவோர்ஸ் ஆச்சுன்னா அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு போயிடும். ஆம்பளை கிட்ட பெண் குழந்தை வளராது. 12/8/1990 இருங்க பார்ப்போம். 12 அதுக்கப்புறம் தான் 7ஆம் அதிபதியா 12/8/90. அதுக்கப்புறம் தான் வந்து டிவோர்ஸா அது இதெல்லாம். முதல்ல என்னுடைய பாணி இது சக்சஸ்ஃபுல் பாணியாக இருக்கிறது துல்லியமாக சொல்லுகிறேன். குழந்தையோட ஜாதகத்தை கொடுன்றவன் முதல் வார்த்தையில் 12/8/1990 2:43 AM பாண்டிச்சேரி. 2:43 AM பாண்டிச்சேரி. குழந்தைக்கு தகப்பனை பிரியக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதா என்பதை கணிச்சுத்தான் நீங்கள் டிவோர்ஸையே சொல்லணும். இல்லைன்னா நீங்கள் சொல்லவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, கடவுளை தவிர எத்தகைய ஜோசியராக இருந்தாலும் சரி தான். நம்ம மட்டும் என்ன கும்பா முளைச்சிருக்கேன், கணக்குத்தான். அப்பாவை பிரியணும், டைவர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் அந்த லேடி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. உங்களுக்கு பிறந்த இன்னொரு குழந்தை இன்னொருவரை அப்பாவென்று கூப்பிட போகுது. காலத்தின் கட்டாய அமைப்புகளை. சரி, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன 7ல் சனி. இந்த 7ல் சனி இப்போ தான் 30 வயசு. இப்போ 30 34 35 வயசு ஆகுது. இது இந்த மாதிரியான அமைப்பு. ராசிக்கு 7ல் செவ்வாய் பார்வை, லக்னத்துக்கு 7ல். இந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கெல்லாம் லேட்டாக கல்யாணம் பண்ணியிருக்கணும். சரி, வணக்கம் குருஜி. 2 வருடமாக பிரிந்து வாழுகிறோம். சரி, சந்திரதசை ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் நல்லா இல்லை. சந்திரதசையில் செவ்வாய் பக்தி போட்டு பின்னி எடுத்துருச்சு. சந்திரதசையில் ராகு பக்தி அதை விட 5 நாளைக்கு முன்னாடி தான் ராகு முடிஞ்சு சந்திரதசையில் குரு பக்தி ஆரம்பிச்சிருக்கு. சந்திரன் கடுமையான பாவத்தில் இருக்கிறார். 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் செவ்வாய் 6ஆம் அதிபதி தான். 11ஆம் வீட்டில் இருந்தாலும் சந்திரனில் செவ்வாய், சந்திரனில் ராகு 8ஆம் இடத்துல. இப்போ குரு நடக்குது. குரு அஸ்தமனமா 4 டிகிரியில் குரு. சூரியன் நல்ல வேலையாக அஸ்தமனம் ஆகலை. குரு சுக்கிரன் கேது. குரு 4 டிகிரி கேது. சரி, இந்த இடத்துல 30 வயதிற்கு முன்னாடி 35 33 வயசுக்கு பிறகு தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். இந்த இடத்துல ஒன்றும் சாதகமான பதில் சொல்கிற அமைப்பில் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு பிரிவினை தாங்க இந்த இடத்துல இருக்குது. இந்த பிரிவினையை நீங்கள் பெண் குழந்தையோட ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நான் சொல்கிற விதியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே ஜோதிடம் மிதுன லக்னமாக இருக்கின்றதுனால உங்களுக்கே ஜோதிடம் ஓரளவிற்கு வரும். பெண் குழந்தையோட ஜாதகத்தில் சூரியனை சனி பார்த்து, 9ஆம் இடத்தை சனி பார்த்து, 9ஆம் அதிபதியை சனி பார்த்து, 9ஆம் இடம் கெட்டுப்போய் இருந்து சிம்மமும் கெட்டுப்போய் இருக்கின்ற சூழல் பல தெரியும். ராகு திசை இது மாதிரி சிம்மத்தில் ராகு இருந்து அப்படி இப்படின்னு ராகு திசையெல்லாம் நடக்கும்போது தகப்பனை பிரியக்கூடிய அமைப்பு உண்டு. 2 வருஷமா ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறீங்க. சந்திர திசையிலிருந்தே உங்களுக்கு செவ்வாயுடைய கோர்ட் அமைப்புகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அமைப்புகள். இப்போ ஜென்மச்சனி வரப்போகுது. ஜென்மச்சனியில் போய் எங்கேயாவது அசிங்கப்பட்டு கோர்ட்டு கிட்டத்தில் போய் நிற்கணும். அடுத்து வர செவ்வாய் திசை கூட ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு பெரிய அளவில் யோகத்தை செய்யும், 11ஆம் அதிபதியாக இருந்தாலும். ஆகவே இந்த இடத்துல விவாகரத்து என்பது உங்களுடைய ஜாதகத்தில் தெரிய வருகிறது. இதை மனைவியுடைய ஜாதகம் இல்லை என்றாலும் கூட பெண் குழந்தையுடைய ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்ந்து வாழ்கிற மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக இல்லை சுந்தர். அது வந்து இதிலேயே தெரியுது. பெரும்பாலும் 7 8ல் சனி செவ்வாய் வந்துட்டாலே ஒட்டுமொத்தமாக ராசிக்கு 7ஆம் இடத்தோடு செவ்வாய் பார்வை, லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி, லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல ராகு என்பது போன்ற அமைப்புகள் 2 திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பாருங்க, சந்திர திசையில் ஏதாவது ஒன்று செவ்வாயின் கலப்புனால உங்களுக்கு வேறு சுபத்துவம் இல்லாத காரணத்தினால கோர்ட்டு கிட்டுன்னு போய் அப்படித்தான் வருவீங்க. அப்படின்னு போய் டிவோர்ஸ் மாதிரி பிரிஞ்சு வர்ற அமைப்பு. பெண் குழந்தையோட ஜாதகத்தில் அதை கொஞ்சம் உறுதி பண்ணிக்கலாம். நல்ல பதில் சொல்ல முடியாத ஒரு அமைப்பில் தான் இருக்கிறேன். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சரி, அடுத்ததாக யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் குருஜி. மகள். வணக்கம் குருஜி. அதுக்குள்ளே ஓடி போச்சு, இழுக்கிறதுக்குள்ளே ஓடி போச்சு. வணக்கம் குருஜி. எனக்கு 2ஆம் திருமணம் எப்போது நடக்கும்? 1989. இப்போ டிவோர்ஸ் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டேன்னா ஏற்கனவே டிவோர்ஸ் நடந்த ஜாதகத்தை பாருங்கள். 1/10/1989. 1/10/1989. 1/10 உங்களோட ஒரு வயசு மூத்தவர், அவ்வளோதான். 1/10 நேரம் 1:13 PM திருச்சி. 1:13 PM திருச்சி. 1:13 PM உங்களோட ஒரு வயசு மூத்தவர். பாருங்க, உங்களுக்கு டிவோர்ஸ் நடக்கும்ன்றத ஒரு நிலையில கணிச்சு சொன்னேன். ஏற்கனவே டிவோர்ஸ் நடந்து இப்போ 2வது திருமணம் எப்போ நடக்குதுன்னு கேட்குறாரு. உங்கள் 2 பேருக்கு எப்படி பொருத்தமான ஒரு அமைப்பு இருக்குன்னு பாருங்கள்.
1/10/1989. 1/10/1989. பாருங்க, தனுசு லக்னம். சரி, இந்த இடத்துல பாருங்க, ராசிக்கு 7ஆம் இடத்தை, ராசிக்கு 7ஆம் இடத்தை நான் சொன்ன அந்த அமைப்புகள் அத்தனையும் அப்படியே இருக்கு பாருங்க. உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார் பாருங்க. போன ஜாதகத்துக்கு சொன்னல, அங்கே 7ஆம் உங்க போன மோகன் தானே, மோகன் உங்க ஜாதகத்துல மிதுன லக்னமாகி சனி 7ல் இருந்தார். இந்த ஜாதகத்துல சனி லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்க ஜாதகத்திலையும் சந்திரன் செவ்வாய் சேர்க்க, இங்கேயும் சந்திரன் செவ்வாய் சேர்க்க, ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்க, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்க, 2/8 ராகு கேதுக்கள். ஒன்றும் இல்லைங்க, தலைகீழா வந்திருக்குதுங்க, அவ்வளோதாங்க. இந்த பாருங்க, 1/10/1989, 1/13 மத்தியானம். நீங்க மிதுன லக்னம், இவர் தனுசு லக்னம், இவ்வளவுதாங்க. இந்த ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடியே நீங்க மோகனுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ற பலன்கள் வந்து ராஜ கணபதி எனக்கு 2ஆம் திருமணம் எப்போது நடக்கும்ன்றதுக்காக இல்லை. 1990 பிறந்து எனக்கு இல்ல பெண் குழந்தை ஒன்று இருக்கு, எனக்கு டிவோர்ஸ் ஆகுமான்னு கேட்ட உங்களுக்கு மிதுன லக்னத்திற்கு 7ல் சனி, 8ல் ராகு, ராசியோடு சேர்ந்து செவ்வாய் இருந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்திருப்பதன் காரணமாக உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குது. நீங்கள் சேர்றதுக்கான அமைப்புகள் இல்லை, சந்திரன் செவ்வாய் சேர்க்க இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுங்க. இது பெண் குழந்தையோட ஜாதகத்தில் கன்ஃபார்மாக இருக்கும்னு சொன்னேன். அதற்கடுத்து பாருங்க, பை த கோஇன்சிடன்ஸ், கடவுள் என் பக்கம், பரம்பொருள் என் பக்கம் இருக்கிறார். அடுத்து இதே ஒன்றை மெய்ப்பிக்கிற விதமான ஜாதகம் ஒன்று வருது. அடுத்தவர் உங்களோட 1 வயசு மூத்தவர். அவர் என்ன கேட்கிறார், வணக்கம் குருஜி, எனக்கு 2ஆம் திருமணம் எப்போது நடக்கும்? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? போன திருமணம் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப டிவோர்ஸ் ஆன ஜாதகத்துல உங்களுடைய அந்த விதிகள் ஒற்றுமையாக இருக்கணும்ல. தட் இஸ் அஸ்ட்ராலஜி. அதுதான் அஸ்ட்ராலஜி, அதுதான் சுபத்துவ அஸ்ட்ராலஜி. நட்சத்திர அஸ்ட்ராலஜிலாம் கிடையாது, உப அதெல்லாம் கிடையாது. சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை இப்போது நான் சொன்னதை போல உங்களுடைய மிதுன லக்ன ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சனி அமர்ந்து, சந்திரன் செவ்வாய் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து, லக்னத்திற்கு 7ல் ராகு இருந்து 8ல் ராகு இருந்து என்று சொன்ன அதே அமைப்பு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய, உங்களை விட 1 வருஷம் மூத்தவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மேரேஜ் முறிஞ்சிருக்குன்றத பாருங்க. லக்னம் தலைகீழ அதே அமைப்பு தான். அதாவது லக்னம் தலைகீழ 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தார். ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். இவருக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார். உங்களுக்கு லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல ராகு இருந்தார். இவருக்கு லக்னத்துக்கு 2/8 ராகு கேதுக்கள். அப்படியே தலைகீழா மாறி இருக்கு, அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, லக்னம் கொஞ்சம் லேசா மாறி இருக்கு. ஆக இந்த 7-8 போன்ற அமைப்புகள், ராசி லக்னத்திற்கு 7-8 போன்ற அமைப்புகள், செவ்வாய் சனி ராகு கேதுக்கள், இந்த முக்கூட்டு பாவர்களால் ஒரு சூழப்படுகின்ற அமைப்புல தசாபக்திகளின் அடிப்படையில் திருமண அமைப்புகள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேரேஜ் முறியுதுன்றதுக்கு அடுத்தடுத்து வந்த உங்க இருவருடைய ஜாதகம் நல்ல உதாரணங்க. இவர் எப்போ செகண்ட் மேரேஜ் எப்போன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார், ஃபர்ஸ்ட் மேரேஜ் போயிடுச்சு. சரி, எப்படி நடந்திருக்கும்? இப்போ பாருங்க, அவருக்கு கடந்த காலத்தில் அப்படியே குருதசையில் சூரிய பக்தி சுக்கிர பக்தி 2019 அவர் நல்லா இல்லைங்க. சுக்கிரபக்தியிலிருந்தே அவருக்கு சுக்கிரபக்தியோட பிற்பகுதியிலிருந்தே கடுமையான அமைப்புகள். குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் பிரிந்திருந்த அதே நேரத்தில் குருதசை சந்திரபக்தியில் தான் இவருக்கும் அந்த பிரிவுகள். ஏன்னா அப்போ தான் அவருக்கு அட்டமாதிபதி. குருதசை சந்திரபக்தியில் தான் அவர் அட்டமாதிபதி பக்தியில் தான் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருப்பாரு. ஐயா ராஜகணபதி முடிந்தால் கமெண்ட் போடுங்க, ஆமாங்க நீ இந்த காலகட்டத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ராஜகணபதிக்கு இப்போ வந்து குருதசையில் ராகுபக்தி வருது. சனி தசை இவருக்கு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குருதசை கெடுத்து சனி தசை யோகமாக இருக்கும். அடிக்கடி சொல்கிறேன், குருவும் சனியும் சமசப்தமமாக பார்த்து கொண்டாலோ, குருவும் சனியும் இணைந்திருந்தாலோ குரு பலவீனமாக சனி சுபத்துவத்தை அடைவார். குருதசை அவரை போட்டு வாட்டி எடுத்துருச்சு. நான் சொன்ன 2022 அட்டமாதிபதி புக்தியில் தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து செவ்வாய்க்கு அடுத்து இப்போ ராகுல தான் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. இவருக்கு சனி திசையில் 2வது திருமணம் ரொம்ப நல்லா இருக்கணும். ஜோதிடம் எப்பேற்பட்ட விஞ்ஞானம் என்பதை அடுத்தடுத்து வரக்கூடிய 2 ஜாதகங்கள் நிரூபித்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த இடத்துல இவருக்கு 2027 சனி தசையில் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். குருதசை கடைசியில் ஐயா உங்களுக்கு இந்த ராகு திசையோடைய கடைசியில் சூரியன் சுக்கிரன் 2026, கேது எப்போ கல்யாணம் நடக்கும்? புதன் 2026. புதன் என்னவா இருக்கிறாரு? 7ஆம் அதிபதியாக. ஆமாங்க ஐயா, வருகின்ற ஜனவரி மாதத்திற்கு பிறகு எந்த நேரத்திலையும் உங்களுக்கு கல்யாணம், அடுத்த மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். இந்த மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய கல்யாண வாழ்க்கை, 2வது திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும். சனி தசை உங்களுக்கு ஓகோன்னு இருக்கும். 2ஆம் திருமணம் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை ராஜகணபதிக்கு உண்டு. ராஜகணபதியுடைய ஜாதகத்திலேயும் மோகனுடைய ஜாதகத்திலேயும் 2ஆம் நிலையை எப்படி வந்து ஒரு நல்ல நிலையாக பரம்பொருள் ஒரு ஜோதிட சாஸ்திரம் என்கின்ற அமைப்பில் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை ஒரு மிதுன லக்னம், ஒரு தனுசு லக்னம், ஒரு 7ஆம் பார்வை, 7ஆம் இருப்பு, 8ஆம் இடம், 2ஆம் இடம்,
ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற அமைப்புல எவ்வளவு பெரிய ஒற்றுமை அமைப்புகள் இருக்கும்ன்றத ஜோதிடத்தை போடுறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அப்படிங்கிறத பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ஒரு 2ஆம் திருமண அமைப்பிற்கு ஒரு உதாரணமான அடுத்தடுத்து வந்த நல்ல ஜாதகங்கள். வாழ்த்துக்கள். ராஜகணபதி உங்களுக்கு 2026 பிற்பகுதியில் கல்யாணமே ஆயிருக்கும். 2027 சனி திசையிலிருந்து உங்களுக்கு 2வது திருமணத்தின் மூலமாக சனி பார்த்த குரு குழந்தையை கொடுப்பார் என்பதன் அடிப்படையில் நல்ல குழந்தைகள். அந்த திருமணத்தில் 2 குழந்தைகள் உங்களுக்கு உண்டு. முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளை. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.